Hi friends, welcome to MARUVIYA KALVI channel. நான் உங்க கீதா பாலா. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா easy way to learn bilingual languages part 13. சரிங்களா? இதுல வந்துட்டு அப்படிங்கற எழுத்தோட உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் அ வரை எழுத்துக்கள் இணைந்தால் என்ன மாதிரி ஓசைகள் உருவாகுது அப்படிங்கறத பத்தியும் in English how we can pronounce the letter M. ஓகே, அத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. ஓகே, கம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ உயிர் எழுத்தோட மெய் எழுத்தா இருக்கிற என்ற எழுத்து இணைந்தால் என்ன மாதிரி ஓசை உருவாகுது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் फ्रेंड्स. இப்போ பாருங்க கூட்டல் ஆ மா. இப்போ இந்த மான்ற எழுத்து எப்படி எழுதலாம்? எழுத்துக்கு மேல இருக்க புள்ளிய நீக்கிட்டு எழுதணும். அப்படி எழுதினா என்ன எழுத்து? மா. இந்த மான்ற சவுண்ட் எப்படி உருவாகுது? உயிர் எழுத்து ஆ ஓடு இணைந்து மெய் எழுத்தான ஆ ஓடு இணைந்து மா அப்படிங்கிற எழுத்து உருவாகுது. சரிங்களா? In English how we can pronounce M sounds as A sounds as A, MA sounds as ma. Then கூட்டல் ஆ மா. இந்த எழுத்து எப்படி எழுதலாம்? எழுத்துக்கு பக்கத்துல கால் போடணும். சரிங்களா? எழுத்துக்கு பக்கத்துல கால் போட்டால் அது நெடில் ஆ சவுண்ட் ஓசை. சரிங்களா? அதே எழுத்துக்கு மேல இருக்க புள்ளி நீக்கிட்டு எழுதுனா அது ஆ குறில் ஓசை. சரிங்களா? In English how we can pronounce M sounds as plus A sounds as ஆ, MA sounds as மா. இங்க பாருங்க, இப்போ E sounds எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். கூட்டல் இ மீ. கூட்டல் இ மீ. சரிங்களா? அந்த மீன்ற எழுத்து எப்படி எழுதணும்? எழுத்துக்கு மேல இருக்க ஒரு கொம்பு போடணும். கீழ் நோக்கி, மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு கோடு போடணும். அது என்னது? E sound. சரிங்களா? In English how we can pronounce M sounds as I sounds as E, MI sounds as me. Okay? and இங்க பாருங்க கூட்டல் ஈ மீ. கூட்டல் ஈ மீ. இந்த எழுத்து எப்படி எழுதணும்? எழுத்துக்கு மேல கோடு போட்டு அதோட இன்னொரு சுழி சுழிச்சோம் அப்படின்னா என்னது? ஈ சவுண்ட். எழுத்துக்கு மேல ஒரு கோடு போட்டு ஒரு சுழி சுழிச்சா அது ஈ சவுண்ட். In English how we can pronounce M sounds as E sounds as E, ME sounds as me. இப்போ ஈ சவுண்டுக்கு அப்புறம் ஊ சவுண்ட் எப்படி ஓசை உருவாகுது அப்படிங்கறத பார்ப்போமா? இம் கூட்டல் ஊ மூ. இந்த மூ அப்படின்ற எழுத்து எப்படி எழுதுறது? எழுத்துல கீழிருந்து மேல் நோக்கி கோடிடவும். அதே ஈ சவுண்ட்னா மேலிருந்து கீழ் நோக்கி கோடிடவும். ஊ சவுண்ட் அப்படின்னா கீழிருந்து மேல் நோக்கி கோடிடவும். சரிங்களா? எப்படி எழுதணும்? கூட்டல் ஊ மூ. சரிங்களா? M sounds as plus U sounds as U, MU sounds as mu. சரிங்களா? அடுத்து கூட்டல் ஊ மூ. இந்த எழுத்து எப்படி எழுதலாம்? கீழிருந்து மேல் நோக்கி கோடிட்டு அதனோடு ஒரு சுழி சுழிக்கவும். கீழிருந்து மேல் நோக்கி கோடிட்டு அதனோடு ஒரு சுழி சுழித்தால் அது என்ன சவுண்டு? ஊ சவுண்ட். அதே மேலிருந்து கீழ் நோக்கி கோடிட்டு சுழித்தால் அது என்ன சவுண்டு? ஈ சவுண்ட். சரிங்களா? In English how we can pronounce M sounds as plus U sounds as U, MU sounds as mu. இப்போ எப்படி நம்ம வந்து உயிர் எழுத்துக்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்கோ அந்த மாதிரி in English basics of fundamental phonetic sounds, the letters which we used for indent sounds, long sounds, for that we will be using capital letters. The sounds which in terms of small we can be using small letters. We will be using the letter small letters in alphabets. Okay? The next பார்த்தோம்னா இம் கூட்டல் ஏ மே. இது எப்படி எழுதலாம்? ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதணும். சரிங்களா? எப்படி? ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதணும். In English how we can say M sounds as plus E sounds as A, ME sounds as me. இங்க ஒரு டவுட் வரலாம். ME னா மீ தானே, ஏன் நீங்க மே சொல்றீங்க அப்படின்னா
In English, according to the phonetic sounds, me sounds as may. சரிங்களா? அது வந்து கிராமட்டிக்கல்ல வரும்போது சவுண்ட்ஸ் மாறும். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சரிங்களா? ஹியர் குட்டல் ஏ மே எப்படி மே இந்த எழுத்து எப்படி எழுதலாம்? ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதணும். சரிங்களா? எம் sounds as plus e sounds as a, me sounds as me. இப்போ வந்து நம்ம வந்து ஊ சவுண்ட்ஸ் பார்த்தாச்சு, ஏ சவுண்ட் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தோம்னா ஐ சவுண்ட். இப்போ குறியில வந்து இங்க எம்டியா விட்டுருக்கேன் இல்லையா? இது ஏன் விட்டேன் அப்படின்னா இந்த நெடியில இருக்கிற ஐ சவுண்டுக்கு இணையா குறியில ஐ சவுண்ட் கிடையாது, உயிர் எழுத்துல கிடையாது. ஐங்கிறது தனியா வர ஒரு எழுத்து, அது நெடில் உயிர் எழுத்து. சரிங்களா? இப்போ இதோட இணைந்தால் என்ன ஓசை வரும்? குட்டல் ஐ மை. எப்படி? குட்டல் ஐ மை. இந்த எழுத்து எப்படி எழுதணும்? இது வந்து ஓர் எழுத்து சொல். மை கண்மை அந்த மாதிரி. மைங்கிறது ஓர் எழுத்து சொல். இது எப்படி எழுதணும்? ரெண்டு சுழி நான் இருக்கு இல்லைங்களா? அது கூர்மையா போடணும் இல்லையா? அதை வந்து கூர்மையா போடாம வளைத்து எழுதணும். சார்ந்து வர எழுத்து. எப்படி? சார்ந்து வர எழுத்து. எழுத்து போட்டு பக்கத்துல என்ன எழுத்து போடணுமோ, எந்த மெய் எழுத்துக்கு இணையான உயிர் எழுத்தோட இணைந்தால் என்ன எழுத்து வருமோ அந்த எழுத்து அங்க போட்டோம் அப்படின்னா அது என்னது? I sound. So, kutal I, my. In English, how we can pronounce? M sounds as ai sounds as I, mai sounds as my. Okay? Next பாருங்க O sound. குட்டல் O, mo. குட்டல் O, mo. இது எப்படி எழுதணும்? ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து போட்டு பக்கத்துல கால் போடணும். கால் போட்டா அது O sound. கால் போடணும்னா அது A sound. கால் போட்டா என்ன? O sound. கால் போடலனா என்ன? A sound. சரிங்களா? குட்டல் O, mo. இது எப்படி எழுதணும்? ஒத்த கொம்பு போட்டு எழுத்து போட்டு பக்கத்துல கால் போடணும். சரிங்களா? In English, how we can pronounce? Sounds as M sounds as plus O sounds as O. M-O sounds as mo. And இங்க பாருங்க குட்டல் O, mo. mo. மூன்று எழுத்து எப்படி எழுதணும்? ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து போட்டு பக்கத்துல கால் போடணும். எப்படி? ரெட்டை கொம்பு போட்டு எழுத்து போட்டு பக்கத்துல கால் போட்டா என்னது? O sounds. சரிங்களா? குட்டல் O, mo. In English, M sounds as plus O sounds as O, M-O sounds as mo. இப்போ இறுதி எழுத்து உயிர் எழுத்துல என்ன இறுதி எழுத்து? அவ். இதோட இணைந்தால் என்ன சவுண்ட் வருதுன்னு பாப்போமா? குட்டல் அவ், மவ். குட்டல் அவ், மவ். எப்படி எழுதணும்? ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதி பக்கத்துல சார்ந்து வர பெரிய லா போடணும். சரிங்களா? எப்படி? ஒத்த கொம்பு போட்டு நடுவுல எழுத்து எழுதி பக்கத்துல சார்ந்து வர பெரிய லா போடணும். சரிங்களா? In English, how we can pronounce? M sounds as au sounds as au, mau sounds as mau. சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம இக்குல இருந்து இன் வரைக்கும் இருக்கிற மெய் எழுத்தோட உயிர் எழுத்துக்கள் இணைந்தால் என்னென்ன ஓசைகள் உருவாகும் அப்படிங்கறத பார்த்தாச்சு. Combined to that, we have seen in English also. So, உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுல வந்து ஒரு குட்டி ஒர்க், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்ஸ். இதுல வந்துட்டு ஸ்டேட் நேம்ஸை கம்பேர் பண்ணி எழுதுங்க. ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டேட் நேம், நம்மளோட தமிழ்நாடு இந்த இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ். ஸோ அதை வந்து இந்த எழுத்துக்களோட கம்பேர் பண்ணி நீங்க ஒரு 10 ஸ்டேட்ஸ் நேம் எழுதுங்க. சரிங்களா? எழுதி கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அது யார் தி பெஸ்டா பண்றீங்களோ அவங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணல பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஒரு சின்ன ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ ஈஸி வேர்டு அண்ட் பைலிங்குவல் லாங்குவேஜஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தமிழ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இக்கு முதல் இம் வரை உள்ள உயிர்மை எழுத்துக்கள் அதை வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு 10 மாநிலங்கள் பேர், அதாவது நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு 10 மாநிலங்கள் பேர், 10 ஸ்டேட்ஸ் நேமை இந்த தமிழ் லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுல தி பெஸ்ட்டை நம்ம வந்து ட்ரைவ் கார்டுல பார்ப்போம். சரிங்களா? நம்ம மருவிய கல்வி சேனல் இப்பதான் பாக்குறீங்க, இல்ல ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் உடனே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? Until then, bye from this is GEETHA BALA.